மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா, கேஷை யூஸ் பண்ணமா இல்ல கண்டினியூ பண்ணுமா, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கு தான் ஆஸ்க் M2W எனிதிங். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஆனா எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. Ask M2W anything because the right advice matters. Hello Shyam sir, good evening. Huge fan of your videos. Thank you so much for all the knowledge and insights that you give. My question is, most of the time people talk about SIPs, people talk about lump sum, but there is very little about when exactly the redemption or the profits has to be booked. So can you give us some suggestions as an young investor, what steps should we follow when it comes to making our redemptions or profit booking? Thank you. எந்த தருணத்தில் எஸ்ஐபி பண்ண ஸ்டாக்கை அல்லது மியூச்சுவல் ஃபண்டை ரிடீம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணும்போது என்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளெக்ஸி கேப் அல்லது ஒரு லார்ஜ் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா அதை அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போ ரிடீம் பண்ணோன்னா 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மொத்த கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ், தட் இஸ் லார்ஜ் கேப்பே மொத்த ஓவர் வேல்யூ ஆகும். நிஃப்டியினுடைய பி ரேஷியோ பொதுவாக நிஃப்டிக்கு இருக்கிறத விட ஒரு 20% மேலே போயிடும். அந்த தருணத்தில் நீங்கள் ரிடீம் பண்ணி லிக்விடில் வச்சுக்கலாம். அல்லது அதே மிட் கேப்பில் நடக்கலாம், ஸ்மால் கேப்பில் நடக்கலாம். லார்ஜ், மிட், ஸ்மால் மூணுத்துலேயும் ஓவர் வேல்யூவேஷன் தெரியும் போது நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்பையும் சேர்த்து எடுத்துடலாம். தட் இஸ் த டைம் டு ரிடீம். இது ரெண்டும் இல்லைனாக்கா எல்லா தருணங்களையும் இன்வெஸ்டடாக இருங்க. கீழே வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க, அப்படியே போயிட்டுருங்க. ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் எப்போ வெளியே வருது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான கேள்வி. அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் லாங் டேர்மில் இன்வெஸ்டடாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். எப்போ வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, இருக்க வேண்டியதோட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அந்த தருணத்தில் நீங்கள் வெளியேறணும். அது மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, வேல்யூவேஷன் தான் உங்களுக்கு ஒரு டெசிஷன் மேக்கர். வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் பணத்தை வெளியே எடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் எதிர்பார்க்கறதை விட எல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு வேல்யூவேஷன் வரும்போது நீங்கள் கேஷுக்கு போயிடலாம். இது 5-7 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், மாதம் வராது. அதனால் மற்ற நேரங்களில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். எல்லா நேரங்களையும் எப்போ ரிடீம் பண்ணணுன்ற ஒரு டென்ஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த புரிதலோடு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸ்டாக் இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கோட கொஞ்சம் கடினமானது. அதற்கு உரிய ப்ரிப்பரேஷனை பண்ணி நீங்கள் அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். தொடர்ந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படி கிடைக்க உங்களை வாழ்த்துகிறோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.